கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களை கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வசனங்கள். எபேசியர் 4:22 32. தியான வசனம் 27ஆம் வசனம். எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் அவரது செட்டைகளின் கீழ் அவருடைய சிறைகளுக்குள்ளே தங்கியிருக்கும் தேவ பிள்ளைகளுக்கு எப்போதும் ஆண்டவருடைய பலத்த பாதுகாப்பு உண்டு என்பதாக 91ஆம் சங்கீதம் 1 முதல் 4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்பது அந்த விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தமாகும். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் மற்றும் சொல்கிறார். சகரியா 2ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது 5வது வசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று உரைத்திருக்கிறார். தேவன்தாமே அக்கினி மதிலாக நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கின்ற பொழுது அவர்களை சேதப்படுத்த சாத்தானால் இம்மியளவும் இயலாது. எனவே இப்படிப்பட்ட பலத்த பாதுகாவலுக்குள் இருக்கும் தேவ பிள்ளைகளை சேதப்படுத்தும்படி தனக்கு ஏதேனும் வழி கிடைக்குமா என்று அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். இதைத்தான் 1 பேதுரு 5:8 நாம் வாசிக்கிறோம். இது நிமித்தமாகவே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. நாம் முறுமுறுக்கும் போதும், கர்த்தரை பரீட்சை பார்க்கும் போதும், அவருடைய பிரமாணங்களை மீறும் போதும் பழைய பாம்பாகிய சாத்தான் நம்மை சேதப்படுத்தும்படியாக நாமே இடம் கொடுத்து விடுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை மல்லாந்து விழப்பண்ணுவதற்கும் மோசம் போக்குவதற்கும் அந்த பிசாசானவன் மேலும் மேலும் அவன் என்ன செய்கிறான்? பல்வேறு வகைகளை தேடி காத்திருக்கிறான். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்திலே அவனுக்கு இம்மியளவும் இடமளித்து விடாதவாறு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவதாக இந்த சர்ப்பத்தை பார்க்கின்ற பொழுது மல்லாந்து விழப்பண்ணுகின்ற சர்ப்பம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பம் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பாதையில் இருக்கிற விரியன் என்றும் நாம் வாசிக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவனை மல்லாந்து விழப்பண்ணுவதற்காகவே அவனுடைய வழியில் கிடக்கிறது. எனவே குதிரையின் மேல் ஏறி இருத்தல் என்பது பிசாசானவன் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை மல்லாந்து விழப்பண்ணத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடமளிக்கக்கூடிய சில காரியங்களை நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறது. அவைகளை பார்ப்போம் என்றால், முதலாவதாக மனமேட்டிமை. குதிரை செருக்கும் கர்வமும் உள்ள ஒரு மிருகம். ஆகையினாலே குதிரையின் மேல் இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக வழியிலே கிடக்கிற சர்ப்பம் என்று சொல்லுகின்ற பொழுது, பெருமையிலே பயணித்து கொண்டிருக்கிற மனிதன், செருக்கோடு அலைந்து கொண்டிருக்கிறவன், கர்வம் நிறைந்தவனாக இருக்கிறவன் என்ன செய்கிறான்? அவன் விழுவதற்கு ஏதுவாக அங்கே மல்லாந்து விழப்பண்ணுகிற சர்ப்பம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். குதிரையின் மேல் ஏறி இருத்தல் என்பது நாம் செருக்கும் கர்வமும் உள்ளவர்களாய் இருப்பதை குறிக்கிறது. தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுக செல்வமும் உள்ள ஸ்திரீகள் என்று சொல்லி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 56 நாம் வாசிக்கிறோமே. நாம் கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு நமக்கு மனத்தாழ்மை மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு காத்திராமல் மனமேட்டிமை உள்ளவர்களாக தங்களுடைய சுய வழியில் செல்லுகிறவர்களை மல்லாந்து விழப்பண்ணும்படியாக வலு சர்ப்பம் அவர்களது வழியிலே கிடக்கிறது. மாறாக மனத்தாழ்மையுள்ளவர்களாக கர்த்தருடைய பரிசுத்த வழியில் நடந்து செல்லுகிறவர்களின் வாழ்க்கை பயணமோ பாதுகாப்பு நிறைந்ததாக அமைகிறது. அமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, மெய்யான மனத்தாழ்மை உள்ளவன் பிசாசினால் நெருங்க முடியாததோர் இடத்திலே அவன் இருக்கிறான். வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய வழியில் நடக்கிறவராக
அவரை சேவித்து வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வேளையிலே சொல்லுகின்ற பொழுது, மெலித்தா தீவிலே இருந்தபோது அவருடைய கையை ஒரு விரியன் பாம்பு கவ்விக்கொண்டது. ஆனாலும் அந்த விஷப்பாம்பு அவரை எவ்விதத்திலும் சேதப்படுத்த முடியவில்லையே. மனத்தாழ்மையுள்ளவர்களாக கர்த்தருடைய வழியிலே நீங்களும் நானும் நடக்கின்ற பொழுது, பேதையாய் இருந்தாலும் அவர்கள் திசைகட்டு போவதில்லை. அவர்கள் மனுஷருடைய பார்வையில் மதியினரை போல காணப்பட்டாலும் அவர்கள் தவறுவதில்லை என்பதாக ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். 35ஆம் அதிகாரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பின்பற்றும்படி நமது ஆண்டவர் வைத்து சென்றிருக்கிற வழி தாழ்மையின் வழியே. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த தாழ்மையின் வழி உன்னிடத்திலே காணப்படுகிறதா? அந்த தாழ்மையின் வழியை நாம் நடக்கின்ற பொழுது நாம் தடுமாறுவதில்லை. நம்மை தடுமாறச் செய்கின்ற எல்லா சூழ்நிலைகளுக்கும் கவனமாய் நாம் இருந்து நாம் தாழ்மையுள்ளவர்களாக அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி செல்ல வேண்டும். அவரது அடிச்சுவடுகளில் நடந்து செல்ல மனமின்றி ஒரு மனிதன் தன்னைத்தான் உயர்த்துகிறவனாகிய அந்திக்கிறிஸ்துவனுடைய வழியை அல்லது மனமேட்டிமையின் வழியை தெரிந்து கொள்வான் என்றால், அந்த வழியிலே வருகிறவர்களை விழப்பண்ணும்படி காத்து கிடக்கின்ற விரியன் அவனை வீழ்த்திவிடும். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் தாமே எதிர்த்து நிற்பதால் அவர்களை எடுத்து நிறுத்துவதற்கும் யாருமே இருக்க மாட்டார்கள். மிகுந்த பெருமையுள்ளவன் இடறி விழுவான், அவனை எடுத்து நிறுத்துவாரில்லை என்று சொல்லி எரேமியா 50:32 நாம் பார்க்கிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை என்று நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திலே நாம் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறோம் அல்லவா? எதிர்த்து நிற்பதும் தேவனால் நடத்தப்படுவதை விரும்பாமல் தங்களுடைய சுய வழிகளிலே செல்லுவதும் தற்புகளை நாடுவதும் அந்திக்கிறிஸ்துவனுடைய தன்மைகளாய் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானுமோ சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராயிருக்கிற நமது ஆண்டவரையே பின்பற்றும்படி வெகு ஜாக்கிரதையாயிருக்க தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆம், அவ்விதமாயிருக்கும் என்றால் நாம் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், வாசற்படியிலே கடுத்திருக்கின்ற பாவம். மன மேட்டிமையுள்ளவர்களை மல்லாந்து விழப்பண்ணும்படி வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள வாசற்படியில் படுத்திருக்கும் பாவத்திற்கு நாம் ஒப்பிட முடியும். தேவனாகிய கர்த்தர் காயினை நோக்கி, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று கூறினார். வாசற்படியில் படுத்திருக்கும் பாவம் என்பது நம்மை எளிதில் விழத்தள்ளும்படி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை குறிக்கிறது என்பதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காயின் ஆபேல் ஆகிய இருவரில் மூத்தவனாகிய காயின்தான் முதலாவதாக கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். அவன் நிலத்தை பயிரிடுகிறவனாயிருந்து நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்த ஆபேல் அதன் பின்னரே, அதாவது இரண்டாவதாகத்தான் தன்னுடைய மந்தையிலிருந்து முதல் தரமானவைகளை அவருக்கு காணிக்கையாக செலுத்தினான். ஆனால் பிந்தி செலுத்தப்பட்ட இளையவனின் காணிக்கை அவரால் அங்கீகரிக்கப்பட்டது. முந்தி செலுத்தப்பட்ட மூத்தவனின் காணிக்கையோ அவரால் அங்கீகரிக்கப்படவில்லை. இதன் காரணம் என்ன? ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை என்று திருவசனம் கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆபேலின் ஜீவியம் அல்லது ஆபேலினுடைய சுபாவம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதினால் அவனுடைய காணிக்கையும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதும் உண்மை. காயினுடைய சுபாவம் அல்லது காயினுடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படாததினால் அவனது காணிக்கையையும் அவரால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது பொருளாகும். தேவன் எதிர்பார்த்த நன்மை காயினின் ஜீவியத்தில் இல்லாதபடியினால் தேவன் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. நம்முடைய காணிக்கையில் அங்கீகரிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவனுடைய வழிநடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மல்லாந்து படுத்திருக்கும் அந்த வலு சர்ப்பத்திற்கும் வாசற்படியிலே படுத்திருக்கிற சர்ப்பத்திற்கும் பாவமாகிய சர்ப்பத்திற்கும் நாங்கள் விலகி நாங்கள் எங்கள் தேவனுடைய அடிச்சுவட்டிலே நடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தடம்புரளை செய்கின்ற எல்லா சூழ்நிலைகள், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாவமான நிலைகள்
இவைகளை நாங்கள் மேற்கொண்டு ஜெய கிறிஸ்துவினாலே நாங்கள் ஜெயம் பெற்ற கிறிஸ்தவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை புரிந்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.